வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது சிவகீதை அத்தியாயம் 10. இதில் 61 ஸ்லோகங்கள் உள்ளன. அதில் 30 ஸ்லோகம் வரை பார்ப்போம். ராமர் கேட்கிறார், பகவானே, இதுவரை கூறிய இந்த ஜீவன் என்பவன் பிராணிகளுடைய தேகத்திலே உண்டாகின்றவனா அல்லது தனித்திருப்பவனா? எதனால் ஜீவன் எனப்படுகிறான்? இந்த ஜீவனுடைய சொரூபம்தான் என்ன? தாங்கள் கூறுங்கள் என்று கேட்கிறார். மரணத்தின் போது இந்த ஜீவன் எங்கு செல்கின்றது? சென்று எங்கு இருக்கின்றது? எப்படி மீண்டும் வருகின்றது? மறுபடியும் தேகத்தை வந்து அடைகின்றதா இல்லையா? இதையும் கூறுங்கள் என்று கேட்கிறார். அதற்கு சிவபெருமான், பாக்கியசாலியே, உம்மால் கேட்கப்பட்டது எதுவோ அது நல்லதே. அது இரகசியங்களுக்கும் இரகசியமானது. இந்திரன் முதலான தேவர்களாலும் மகரிஷிகளாலும் எளிதில் அறிய ஒண்ணாதது. ரகுநந்தனா, என்னாலும் மற்றவருக்கு சொல்லக்கூடியதே அல்ல. எனினும் உமது பக்தியால் மிகவும் சந்தோஷம் அடைந்திருப்பதால் இப்போது சொல்கிறேன். ஒருமுகப்பட்ட மனத்தோடு கேட்பீராக. நான் சத்தியம், ஞானம் இவற்றின் வடிவினன், முடிவில்லாதவன், பேரானந்த உருவானவன். நான் பரமாத்மா, பரஞ்சோதி, உருவமற்ற மூலமானவன், மூலத்துக்கும் ஆதாரமானவன், நித்தியன், சுத்தன், அனைத்திற்குள்ளும் ஆத்மாவாக இருப்பவன், சம்பந்தம் மற்றவன், காரியமற்றவன், எந்த தர்மமும் இல்லாதவன், மனதாலும் அறிய ஒண்ணாதவன். நான் சகல இந்திரியங்களாலும் அறியக்கூடியவன் அல்ல. எல்லாவற்றையும் அறியச் செய்பவன் நானே என்றோ? நான் அனைத்து உலகையும் அறிந்தவன். என்னை அறிந்தவன் எவரும் இல்லை. வாக்கு மற்றும் மனதோடு கூட அடைய முடியாமல் திரும்புகின்றனவோ அந்த நான் சகல விகாரங்களுக்கும் பரமாணு முதலியவற்றுக்கும் தூரத்தில் உள்ளவன். ஆனந்தமயமான பிரம்மம் நான். என்னை தியானம் செய்பவன் எதனாலும் பயமடைய மாட்டான். யாதொருவன் என்னிடமே சகல பூதங்களையும் பார்க்கின்றானோ, சகல பூதங்களிலும் என்னையே பார்க்கின்றானோ, அந்த நிலை அடைந்த பிறகு அவன் எதையும் வெறுக்க மாட்டான். நன்கு அறிவோனாகிய எவனுக்கு சகல பூதங்களும் ஆத்மாவாகவே ஆனதோ, அனைத்தும் ஒன்றேயான ஏகத்துவத்தை காண்கின்றவனாகிய அவனிடம் மோகம் ஏது, சோகம் ஏது? இந்த ஆத்மாவானது சகல பூதங்களிலும் இருந்தாலும் வெளிப்படையாக பிரகாசிப்பது இல்லை. மிக விவேகமாய் அறிபவர்களாலேயே நுணுக்கமாக உள்ளதும் ஒருமுகப்பட்டு உள்ளதுமான புத்தியை கொண்டு காணப்படுகின்றது. நான் ஒருவனேயான ஏகன், அழிவற்றவன். அப்படி இருப்பினும் அனாதியான அவித்தையோடு கூடி பிரம்மரூபனாகி உலகங்களை படைப்பவனாகவும் மகேஸ்வரனாகவும் இருக்கின்றேன். கனவினில் கண்ட 3 உலகமும் பார்த்த மாத்திரத்தில் எப்படி காணப்படுகின்றதோ அதுபோலவே உலகெல்லாம் என்னிடம் தோன்றுகின்றது, இருக்கின்றது, ஒடுங்குகின்றது. நான் எண்ணற்ற அவித்யைகளோடு கூடி ஜீவத்தன்மை பெற்று வசிக்கின்றேன். கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் எனும் 4, வாயுக்கள் 5 கூடியவைகளாக கொண்டு லிங்க சரீரத்தன்மையை அடைகின்றன. லிங்க தேகம் எனப்படும் நுண்ணிய உடலில் பிரதிபிம்பமாக்கப்பட்ட அவித்தையோடு கூடிய சைத்தன்யமானது விவகார சம்பந்தமான ஜீவன் என்றும் க்ஷேத்ரஜ்ஞன் என்றும் புருஷன் என்றும் சொல்லப்படுகின்றது. இந்த ஜீவனே உலகங்களில் புண்ணிய பாபங்களில் பலனை அனுபவிப்பவன். லிங்க சரீரத்தில் ஜீவன் அங்குமிங்குமாக சென்று கொண்டு விழிப்பிலும் கனவிலும் சுக துக்கங்களை அனுபவிக்கின்றது.
கண்ணாடியில் உள்ள அழுக்கினால் எப்படி முகம் அழுக்காக தென்படுகின்றதோ அதுபோலவே அந்தகரணங்களில் உள்ள தோஷங்களால் ஆத்மாவும் தோஷமடைந்தது போல் காணப்படுகின்றது. அந்தகரணங்களோடு இயங்கும் ஆன்மா அவற்றோடு இணைந்து கொண்டிருப்பதால் தான் வேறு அவை வேறு என்னும் அறிவை இழந்து ஒன்றே எனும் பாவனையால் பற்றுதலை அடைகிறது. அந்த பற்றுதலால் மேலான ஆத்மா துக்கமுற்றது போன்று ஆகிவிடுகின்றது. உச்சி நேரத்தில் பாலைவனத்தில் சூரியனுடைய கதிர்கள் பட்டு தூரத்தில் இருந்து பார்க்கும்போது தண்ணீரை போன்று தோற்றமளிக்கும். ஆனால் அங்கும் சற்றும் ஈரம் இருக்காது, வெம்மைதான் இருக்கும். அதுபோல ஆத்மாவும் அறிவற்றவர்களுக்கு அவனது அறியாமை எனும் தோஷத்தினால் செயலாற்றுதல் முதலான தர்மமுடையவனாக காணப்படுகின்றான். அன்னமயமான இந்த தேகத்தில் இருதயத்தில் உள்ள ஜீவன் நகத்தின் முனை வரையிலுமாக உடல் முழுவதையும் வியாபித்து கொண்டிருக்கிறான். அதை கூறுகிறேன். இந்த மாமிசத்தாலான தேகமானது ஜீவனின் அபிமானத்தால் விளங்குகின்றது. வயிற்றுக்கு மேல் கழுத்துக்கு கீழ் எப்போதும் வியாபித்து கொண்டு யாதொன்று இருக்கின்றதோ அதனுடைய நடுவில் காம்போடு கூடிய தாமரை மொட்டு போன்ற இதயம் தலைகீழாக இருக்கின்றது. அதில் நுட்பமான சிறந்த தகராகாசம் என்று சொல்லப்பட்ட இடம் இருக்கின்றது. அந்த தகராகாசத்தில் ஜீவன் இருக்கின்றான். கேசத்தின் நுனியை 100 பங்காக்கி அதில் ஒரு பங்கை மீண்டும் 100ஆக்கினால் என்ன பங்கோ ஜீவனின் அளவு அதுவே. அந்த ஜீவன் அழிவற்ற தன்மையுடையவன். கடப்பம் மலரில் உள்ள கேசரங்கள் பரவியிருப்பது போல இதயத்திலிருந்தும் நாடிகள் எங்கும் பரவியிருக்கின்றன. எந்த நாடிகளால் சரீரம் முழுதும் வியாபிக்கப்பட்டுள்ளதோ அந்த நாடிகள் நன்மை தரும் பலத்தை தருகின்றதால் அவை ஹிதங்கள் என்று சொல்லப்பட்டன. அந்த நாடிகள் மொத்தம் 72,000 என்று கணக்கிடப்பட்டுள்ளன. சூரியனிடமிருந்து கதிர்கள் வெளிப்பட்டு எவ்வாறு எங்கும் பரவி இருக்கின்றனவோ அவ்வாறே இதயத்திலிருந்தும் அந்த நாடிகள் வெளிப்பட்டு பரவி இருக்கின்றன. அவைகளுள் முக்கியமாக 101 நாடிகள் எங்கும் பரவியிருக்கின்றன. விஷயங்களை பார்க்கின்றவனவாக ஒவ்வொரு இந்திரியத்திலும் 10 நாடிகள் செல்லுகின்றன. இவை சுசுப்தி, ஸ்வப்னம், துரியம் என்றெல்லாம் கூறப்படும் உறக்கம், விழிப்பு, கனவு முதலான நிலைகளில் வினைப்பயனை அனுபவிக்கச் செய்கின்றன என்று இதுவரை 30 ஸ்லோகங்களில் ஜீவனை பற்றி பேசியிருக்கிறார் சிவபெருமான். ஓகே மக்களே, இதன் தொடர்ச்சியை நாம் அடுத்த காணொளியில் காணலாம். இதுவரை எனது யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறவாமல் லைக் செய்யுங்கள். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.